ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வ விநாயகர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். எல்லாத்துலேயும் மஞ்சூரியன் லெமன் கோஸ் வச்சு முட்டைக்கோஸ் வச்சு பண்ணியிருப்போம். அப்புறம் சிக்கன் மட்டன் எல்லாத்துலேயும் பண்ணியிருப்போம். இப்போ மஞ்சூரியன் எதில் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெட்டை வச்சு சூப்பரான சுவையான ஒரு மஞ்சூரியன் தான் பார்க்க போகிறோங்க. இதுக்கு நல்ல ப்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் கோதுமை ப்ரெட் எடுத்துக்கோங்க. நம்ம பண்ணுறதே பண்ணுறோம், ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறனால கோதுமை ப்ரெட் எடுத்துக்கோங்க. நான் இங்கே கொஞ்சம் ப்ரெட் எடுத்து கொஞ்சமாக பால் விட்டுருக்கேன். அந்த ப்ரெட்டில் பால் விட்டு கையில் ஒட்டாமல் இருக்கக்காண்டி கொஞ்சம் நெய்யை ஊற்றி பிசைஞ்சு மேல்ட்டால நெய்யை ஊற்றி தடவிருக்கேன். இப்போ இதை நம்ம குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி எடுத்துக்கிட்டு அப்புறம் அடுப்பில் கடாய் வச்சு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டுட்டு இதை ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். தீயை சிம்மில் வச்சுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. பால்ஸை குட்டி குட்டியாக போடுங்க. ரொம்ப பெருசாக போடாமல் குட்டி குட்டி உருண்டையாக போட்டிங்கன்னா அது சீக்கிரம் வெந்துடவும் செய்யும், உங்களுக்கு நல்லாவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். பால் விட்டு நல்லா பசைஞ்சிக்கோங்க. கீரல் இல்லாமல் நல்லா பசைஞ்சு இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி இதை எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நிறைய எண்ணெய் விட்டு ஃபுல்லாக முங்குற அளவுக்குலாம் போட வேணாம். நம்மளுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டு இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்ல இது ஒரு பக்கம் பொரியட்டும். எல்லாத்தையும் பொரித்து எடுத்துகிட்டு நம்ம நீட்டாக இதை மஞ்சூரியன் ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த உருண்டைகளை ஃபுல்லாக நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா ரெட் கலராக சூப்பராக கருகாமல் நம்மளுக்கு இந்த நேரத்தில் பொரித்து எடுக்கணுங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும். கருகிட்டுனா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இந்த ப்ரெட் இதுக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். சப்பாத்தி தயிர் சாதத்துக்கெலாம் செம்ம சூப்பராக இருக்கும். இதுக்கு தக்காளி, அதுக்கப்புறமா வெங்காயம், பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சம் கெச்சப் எடுத்து வச்சுருக்கேன், மல்லித்தழை, இதெல்லாம் தான் இந்த உருண்டைகளை போடுறதுக்கான மசாலாஸ் பண்ணதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இந்த கிரேவி பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ உருண்டை பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணியிருந்தோம். அதே சட்டியிலேயே நம்ம என்ன பண்ணியிருந்தோம், உருண்டை பொரித்து எடுத்தோம் இல்லையா, அதே சட்டியிலேயே வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிடணும். நல்லா வதக்கும் போது நீங்கள் உப்பு போட்டே வதக்கினீங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஆகாமல் நீர் விட்டு வரும். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு மிளகாத்தப்பொடி கொஞ்சமாக நான் போட்டிருக்கேன். நீங்கள் கறி மசால் பொடி வேணுங்கிறவங்க கறி மசால் போட்டுக்கோங்க. எனக்கு கறி மசால் ஒத்துக்க மாட்டேங்குது. அல்சர் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது, நம்ம சேர்க்கலை, அது போடலை. நீங்கள் பட்டை, சோம்பு, கிராம்பு அதெல்லாம் போட்டுக்கோங்க, செம்ம சூப்பராக இருக்கும். நான் இதை வெறுமனே வத்தப்பொடி, அப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய குழம்பு மிளகாய்த்தூள் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டுமே போட்டு பண்ணியிருக்கேன். மல்லித்தூள், வத்தத்தூள், கொஞ்சமாக மிளகு பொடி இந்த மாதிரி போட்டு பண்ணியிருக்கேன். நீங்கள் கறி மசால் பொடி போட்டுக்கோங்க. பட்டை, சோம்பு, லவங்கம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் போட்டு கிராம்பு அதெல்லாம் போட்டு நல்லா பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வத்தப்பொடியை போட்டு நல்லா வதக்கி சுருள நல்லா குழையிற மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் வதங்கும் போது கொஞ்சம் கெச்சப் கொஞ்சம் விட்டுக்கிறேன். நீங்கள் சோயா சாஸ் விட்டுக்கலாம், என்னென்ன சாஸ் தேவையோ நீங்கள் சில்லி சாஸ் விட்டுக்கலாம். நான் இதில் எங்கிட்ட இருந்தது இந்த டொமேட்டோ கெச்சப் மட்டும்தான் இருந்தது, அதை விட்டுருக்கேன். விட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு இதை நல்லா கிரேவி பதத்துக்கு கிண்டி எடுத்துக்கிட்டோன்னா செம்ம சூப்பராக இருக்கும். இதையே நீங்கள் அந்த ப்ரெட்டு போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இந்த கிரேவியை கூட கொஞ்சம் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா ஊறுகாய் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இது நல்லா, அதாவது முதல்ல நல்லா கிண்டப்பவே எடுத்துக்கோங்க. தண்ணி விடுறதுக்கு முன்னாடி கெட்டியாக இருக்கும் போதே கொஞ்சம் எடுத்து நீங்கள் ஊறுகாய் மாதிரி கூட தயிர் சாதத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா கிண்டி தண்ணி ஊற்றி கிண்டி வச்சிட்டோம். இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்கக்கூடிய ப்ரெட் பால்ஸை இது கூட போட்டு நல்லா இது முங்குற அளவுக்கு அந்த கிரேவியில் நல்லா முங்கணும். அதை பரட்டி விடுங்க. அப்போ தான் நல்லா உள்ளெல்லாம் பிடிக்கும், நல்லா உரப்பு எல்லாமே பிடிக்கும். இந்த ஸ்டேஜில் நல்லா இப்படி கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதித்து வரவும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தழை தூவி இறக்கிட்டோன்னா சூப்பரான ப்ரெட் மஞ்சூரியன் நம்மளுக்கு இப்போ ரெடி ஆகிட்டுங்க. இது சப்பாத்தி, சாதம், தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சாப்பிட்டுக்கலாம். செம்ம சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.